கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாய் கர்த்தர் சாமுவேலை ஈசாயின் வீட்டிற்கு அனுப்பும் பொழுது ஈசாய் தன்னுடைய 7 குமாரர்களையும் சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக சொல்லுகிறான். ஆனால் சாமுவேலால் யாரையுமே அபிஷேகம் பண்ண முடியல. ஏன்னா தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. இப்போது சாமுவேல் ஈசாய்கிட்ட கேட்குறாரு, உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு தானா அப்படின்னு கேட்கும் பொழுது ஈசாய் சொன்ன பதில் தான், இல்லை, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற பதிலை தாவீதின் தகப்பனாகிய ஈசாய் சாமுவேலை நோக்கி சொல்லுகிறார். இந்த காரியங்களை சாதாரணமாக வாசிக்கும் பொழுது இது ஒரு பெரிய விஷயமாகவே நமக்கு தோணாது. ஆனால் தாவீதை குறித்து இன்னும் அதிகமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களோடு இணைந்து நாம் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது தாவீது என்பவன் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தரால் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அவனை குறித்து கர்த்தரே சொல்லுகிறார், என்பது இருதயத்திற்கு ஏற்றவன். சங்கீதங்களிலே அதிகமாய் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின பாடல்கள் தான் இருக்கிறது. தாவீதை குறித்து தான் சங்கீதக்காரன் என்று நாம் அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீது யார் தெரியுமா? பஞ்ச காலத்திலும் தன் வயல்வெளியில் வேலைக்கு வருகிறவர்களுக்கும் திருப்தியாய் கதிர்களை கொடுக்கத்தக்கதாய் ஐஸ்வர்யவானாய் செல்வ சீமானாய் இருந்த போவாசினுடைய பேரனுடைய மகன்தான் தாவீது. இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே தாவீதுக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது, சொல்லப்போனால் தாவீதின் மூத்த 3 சகோதரர்களும் அரசாங்கத்திலே வேலை செய்கிறார்கள். தாவீது அந்த கொஞ்ச ஆடுகளை மேய்த்து தான் அவன் குடும்பத்திற்கு நன்மை கிடைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அப்படி இருந்தும் தாவீதையே ஆடு மேய்க்க வச்சாங்க. வீட்டில் இருக்கிற மற்ற பிள்ளைகளும் ஆடுகளை தாவீதோடு கூட இணைந்து மேய்த்தார்கள் அப்படின்னு கேட்டால் இல்லை. தாவீது மட்டும் ஒரு கொஞ்சம் ஆடுகள் அவனுக்கு கொடுத்து அவனை தனியாக வீட்டிலே ஒரு நன்மையான ஒரு நிகழ்வு நடப்பது கூட தெரியாத அளவுக்கு ஆள் அனுப்பி அழைக்கிற அந்த தொலைவுக்கு தாவீதை அனுப்பி கொஞ்சம் ஆடுகளை அவன் வசத்திலே கொடுத்து அவனை மேய்க்க வைக்க காரணம் என்ன? இது நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் ஒரு பெரிய மறைப்பொருளை தேவஜனங்களாகிய நம்மை கர்த்தருக்குள் பலப்படுத்தும்படியாக இந்த வசனத்திலிருந்து இந்த நாளிலே தேவஜனங்களாகிய நமக்கு கற்றுத்தருகிறார். நம்முடைய வாழ்க்கையும் தாவீதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மிலே அநேகருக்கு எல்லாமே திருப்தியாய் இருக்கிறது. எல்லா நன்மைகளும் தேவஜனங்களாகிய நமக்கு திருப்தியாக இருக்கிறது. ஆனாலும் தாவீதை போல அந்த நன்மைகளை நம்மால் அனுபவிக்க முடியாத அளவுக்கு, அதிலே நாம் மகிழ முடியாத அளவுக்கு நம்மோடு கூட இருக்கிறவர்களால் நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம். நம்மோடு கூட இருக்கிறவர்களால் நாம் தள்ளி வைக்கப்படுகிறோம். இந்த அனுபவம் நிச்சயமாக அநேகருடைய வாழ்க்கையில் அது வந்திருக்கும். தாவீதுக்கு எல்லாமே இருக்குது. அவன் ஆடுகளை மேய்த்து தான் தன்னுடைய ஜீவியத்தை கழிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனாலும் அவன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான். மற்றவர்கள் தாவீதை பார்த்து என்ன சொல்வாங்க? போவாசினுடைய பேரனுடைய மகன், ஐஸ்வர்யவான், மூத்த 3 சகோதரர்களும் இராணுவத்திலே அரசாங்கத்திலே வேலை செய்கிறார்கள். அவர்களை தேடி, அந்த குடும்பத்தை தேடி சாமுவேலே வராரு. சாமுவேல் என்பவர் சவுலுக்கு முன்பதாக அவர்தான் நியாயாதிபதியாய் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கிறவராய், சொல்லப்போனால் ராஜா மாதிரி இருந்தவர், தேவனுடைய வாயாய் இருந்து செயல்பட்டவர். அவரே அவர்களை தேடி வருகிறார். இப்போ மற்றவங்கெல்லாம் தாவீதை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அவருக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அவருக்கு இருக்கே. தாவீதுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் தாவீதுகிட்ட கேட்டால் தாவீது சொல்வார், அதனால தாவீதுக்கு எந்த பிரயோஜனம் இல்லையே. ஒரு வீட்டில் ஒரு விருந்து, அந்த காரியத்தை கூட அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தொலைவிலே தாவீது அனுப்பப்பட்டாரே. வேதம் தாவீதை குறித்து சொல்லுகிறது, தேவனே சொல்கிறாரு, அவன் என்னை நோக்கி அவர் என் பிதா என்று சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே தாவீதை குறித்து சொல்லுகிறார். எந்த சூழலில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், மகா ஆழமான கிடங்கில் இருந்து கூப்பிட்டாலும் நம்முடைய தேவனுக்கு அது கேட்கும். அவர் நம்மை தப்பு வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்மை சூழ்ந்து எல்லாமே இருக்கும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அது நமக்கு திருப்தியாக இருக்கும். ஆனாலும்
நம்மால் அனுபவிக்க முடியாத அளவுக்கு நாம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறோமா? மற்றவங்களுடைய பார்வையில் நம்ம ஏதோ பெரிய ஐஸ்வர்யவான்கள் போல காணப்படலாம். ஆனால் நம்முடைய நிலை, நம்முடைய உண்மையான சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் மாத்திரமே தெரியும். மற்றவங்க சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு தான் தெரியும், இதெல்லாம் இருந்து எனக்கு என்ன அப்படின்னு தோணும். அது நம்மளால் என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. தாவீதுக்கு அப்படி தான், எல்லாமே இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியல. நம்மை சூழ்ந்து இருக்கிற உறவுகள் திருப்தியாய் நன்மையாக இருக்கும் பொழுது நமக்கு தாவீதை போல கொஞ்சம்தான் நம்முடைய பலனாக இருக்கும். நாம் சந்திக்கப்படும்படியாய் தேவன் அனுமதிக்கிறதா இருக்கும். தாவீதுக்கு கொஞ்சம் ஆடுகள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நம்மை சூழ்ந்திருக்கிறவங்க, நம்முடைய பெற்றோர், உறவினர்கள் எல்லாருக்குமே நிறைய இருக்கலாம், நிறைய ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம், அவர்களுடைய தேவை நிறைவாக இருக்கலாம். மற்றவருடைய பார்வையில் நாமும் அதற்குட்பட்டவர்களைப் போல இருக்கலாம். ஆனால் நமக்கு தான் தெரியும், தாவீதை போல கொஞ்சங்களிலே, சில கொஞ்சத்திலே நாம் வாழ்கிறோம் என்று. சில நேரங்கள் அந்த கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ இவ்வளவு காரியங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையை வைத்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன தெரியுமா? தாவீதுக்கும் அப்படி தான், எல்லாமே இருக்குது ஆனால் அவருக்கு எதுவுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான், நமக்கு எல்லாமே இருக்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல், அது நமக்கு கிடைக்காம நாம் சில கொஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை எதற்காக அனுமதித்தார் என்று நாம் அறிந்திருந்தோமேயானால் அந்த கொஞ்சத்திலே மகிழுகிறவர்களாயிருப்போம். நிச்சயமாக தாவீதுக்கு அதை குறித்த ஒரு ஞானம் இருந்திருக்கலாம். அதனால தான் எந்த சூழ்நிலையிலுமே அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் முறுமுறுக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் ஏன் தேவன் இப்படி நமக்கு எல்லாமே தந்திருந்தும் நம்மால் அதை அனுபவிக்க முடியாமல் நாம் சில வெறுமையான பாதையிலே நடத்தப்படுகிறதும், நமக்கு சில கொஞ்சங்களே கிடைக்கவும் தேவன் அனுமதிக்கிறதற்கான காரணம் என்ன? வேதம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடையவர்களை உருவாக்கி ஆசீர்வதிப்பார். எந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு வனாந்திரத்தை போன்ற ஒரு சூழ்நிலையை அனுமதிப்பார். நிச்சயமாக எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். ஆபிரகாமின் வாழ்க்கையில், ஈசாக்கின் வாழ்க்கையில், யாக்கோபின் வாழ்க்கையில், யோசேப்பின் வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு வனாந்திரத்தின் சூழ்நிலை. வனாந்திரத்தின் சூழ்நிலை என்பது எதை உணர்த்துகிறது? ஒரு இல்லாமை, ஒரு இயலாமை, மற்றவர்களால் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. எங்கேயாவது தாவீதை அவருடைய பெற்றோரும் அவருடைய சகோதரர்களும் என்ன பண்ணாங்க? தொலைவில் அனுப்பி அவனுக்கு கொஞ்சத்தை கொடுத்து அவனை அப்படி வச்சுருந்தாங்க. ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில் அவனுடைய தகப்பன் அவனை அதிகமாக நேசித்தான், மற்ற சகோதரர்களை காட்டிலும் அதிகமாக நேசித்தான். அப்படி இருந்தும் தேவன் யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு வனாந்திரத்தை அனுமதித்தார், ஒரு உருவாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அனுமதித்தார். எதற்காக? யோசேப்பை ஆசீர்வதிக்க. தேவன் தம்முடையவர்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், ஸ்தானம் என்பது ரொம்ப பெருசு. அதிலே அவர்கள் போய் அதை சுதந்தரிக்கும் பொழுது அவங்க மனசில் ஒரே ஒரு காரியம்தான் இருக்கணும், இது தேவனால் உண்டானது, இது தேவனுக்காக, தேவநாமம் மகிமைப்படும்படியாய் தேவன் என்னை இந்த ஸ்தானத்திலே அமர்த்தி அவருக்கு சித்தமானதை செயல்படுத்த அவர் எனக்கு இதை தந்திருக்கிறார், இதை தேவனே எனக்கு தந்தார், இந்த மகிமை முழுக்க தேவனுக்கு தான் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கணும். அதற்காகத்தான் யோசேப்பின் வாழ்க்கையில் அது இருந்தது, ஆபிரகாமின் வாழ்க்கையில் அது இருந்தது. அதனால தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் கொடுத்த ஈசாக்கை தேவன் பலி செலுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தயங்காமல் அதை செயல்படுத்த முற்பட்டார். அவர் தயங்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். இன்று நாம் இருக்கிற இந்த சூழ்நிலை, நமக்கு எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் தனித்து விடப்பட்டு சில கொஞ்சங்களை நமக்கு கிடைக்கிற அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தாலும், மற்றவங்க பார்வையில் ஏதோ நம்ம பெரிய ஐஸ்வர்யவான்களைப் போல இருந்தாலும், ஆனால் நமக்கு தான் தெரியும் தேவன் நமக்கு சில கொஞ்சங்களே அனுமதிக்கிறார் என்று. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் எதற்காக தேவன் நமக்கு அனுமதிக்கிறார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நம்மை குறித்த தேவ திட்டம், நம்மை குறித்து நம்மை கொண்டு தேவன் செயல்படுத்தும்படியாக வைத்திருக்கிற அவருடைய சித்தம், நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம், இதெல்லாமே ரொம்ப பெருசு. அதை சுதந்தரிக்க, அதிலே தேவனுடைய சித்தத்தை செய்ய, அதிலே முழுக்க முழுக்க தேவனுடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்த தேவன் நம்மை உருவாக்குகிறார். அதற்காக தான் இந்த வனாந்திரம் போன்ற இந்த பாதை, இந்த வெறுமை, இந்த இல்லாமை, இயலாமை, இந்த கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்கு எல்லாமே இருக்கலாம். ஆனால் தேவன் அனுமதிக்கிற கொஞ்சம் நம்மை உருவாக்க, தேவன் தருகிற கொஞ்சம் நாம் முழுமையாக கர்த்தரையை சார்ந்திருக்க, இப்பொழுது நமக்கு இருக்கிற எல்லா நன்மைகளையும்
நாம் அனுபவிக்கும்படியான அனுகிரகத்தை தேவன் இப்பொழுதே தந்தால் உருவாக்கப்படாமல் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அவனுக்கு கண்ணியாக இருக்கும். அந்த ஆசீர்வாதமே அவனை தேவனை விட்டு வழி விலகி போக பண்ணும். தாவீதுக்கும் சாலமோனுக்கும் அதுதான் வித்தியாசம். உருவாக்கப்பட்டு ராஜஸ்தானத்தை, அந்த சிங்காசனத்தை பெற்றுக்கொண்ட தாவீது அதிலே முடிவு பரியந்தம் அவன் மரிக்கும் வரைக்கும் ராஜாவாகவே இருக்கவும், அவன் கண் காண அவனுடைய கர்ப்ப பிறப்பு அதை சுதந்திரிக்கவும் தேவன் அனுகிரகம் பண்ணி அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் எந்த விதத்திலுமே தாவீதை போல உருவாக்கப்படாமல் அந்த ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்ட சாலமோனால் என்ன பண்ண முடியல? விசுவாச வீரர்கள் பட்டியலில் கூட அவனுடைய பெயர் இடம் பெறும்படியாய் அவனால் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு பிரியமாய் முடிவு பரியந்தம் வாழ முடியல. இதுதான் வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. உருவாக்கப்படுகிற காலங்கள் நமக்கு ஒரு நன்மையான காலம். ஒருவேளை இதை உணராமல் நம்ம இவ்வளோ நாள் முறுமுறுத்திருக்கலாம், ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு வெறுமை? மற்றவங்க பார்வையில் நம்மை நன்மையாய் தேவன் வைத்திருப்பதே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். நம்முடைய உண்மையான சூழ்நிலை, இப்படி தாவீதை போல நாம் துன்பப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிற அந்த நிலைமை, இதெல்லாம் மற்றவர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அதற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக தேவன் நம்மை விட்டு கொடுக்காமல் நடத்துகிறார். இது தேவன் நமக்கு பாராட்டுகிற மிகப்பெரிய கிருபை. தம்முடையவர்களை அவர் யார் கரத்திலும் யார் கண் முன்பாகவும் அவர் வெட்கப்பட்டு போக அனுமதிக்கவே மாட்டார். அவர் நல்ல தகப்பன். தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லாமை இயலாமை எல்லாம் நம்மை கர்த்தருக்குரியவர்களாய், கர்த்தர் நமக்கு நியமித்த ஸ்தானத்திற்குரியவர்களாய் உருவாக்கும்படியாகவே, நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மாத்திரமே மகிமைப்படும்படியாக தேவன் இந்த நாட்களை, இந்த காலங்களை நமக்கு அனுமதித்திருக்கிறார். அவர் நம்மை புடமிட்டு நாம் பசும் பொன்னாக உருவாக்கப்பட்ட பிற்பாடு நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியாய் நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணின உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மை அமர்த்துவார். யோசேப்பினால் தேவ நாமம் எகிப்திலும் மகிமைப்பட்டது. தானியேலால் தேவ நாமம் பாபிலோனிலும் மகிமைப்பட்டது. இதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம் நிமித்தம் நம்முடைய தேவனை ஜீவனுள்ள தேவன் என்றும், அவரை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற வல்லமையுள்ள தேவன் என்றும் மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்வதற்காகவே தேவன் நம்மை இந்த பாதையிலே உருவாக்கும்படியாய் அனுமதிக்கிறார். இதை உணர்ந்து இந்த உருவாக்கப்படுகிற காலத்திலே எதை தேவன் வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதை நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிறவர்களாய், எப்படி நாம் மாற வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்பிக்கிறாரோ அதற்கு நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே விட்டு கொடுக்கிறவர்களாய், தேவஜனங்களாகிய நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை இந்த உருவாக்குகிற காலத்தில் பசும்பொன்னாய் உருவாக்கி முடிவிலே நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியாய் நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் நம்முடைய தேவன் மகிமைப்படுத்துவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் தாவீதை போல முறுமுறுக்காமல் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாற நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.